மீட்டிங் முடிச்சுட்டு இங்க வருவாரு, நம்ம வந்து விஜய் அதாவது வந்து தலைவரை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல தான் நின்னாங்க. அந்த நின்ன இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நின்னவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு வச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. இப்போ வராங்க போலீஸ், அவங்க இவங்க எல்லாம் இப்போ வராங்க. பொண்ணுங்க எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ் வருது, எல்லாமே வருது. காலையில இருந்து இந்த கூட்டத்தை சரி பண்ண வந்திருக்கலாம்ல, காலையில இருந்து இந்த மக்கள் இங்க இப்படி காத்து கிடக்குறாங்க, அப்ப வந்திருக்கலாம்ல. முழுக்க முழுக்க அவரு அந்த இடத்துல பீச் கொடுக்கக்குள்ள அவர் பேச யாரும் பார்க்க கூடாது, சரியான சதி திட்டம் தான். இவங்களோட எண்ணங்கள் என்னன்னா, இருக்கிறதுல நெரிசலான இடத்துல கொடுக்கணும், கூட்டத்தை கூட்ட விடக்கூடாது. இவங்க வந்து மொத்தமா திரட்டி காட்டிட்டாங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 50 கோடி 60 கோடி செலவு பண்ணி உப்பர் விழா நடத்துறாங்க. இது நார்மலாவே தளபதிக்கு கிரௌட் அதிகமா வரும்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஏதோ நடந்துட்டு போகுது, நடந்துருச்சுன்னா தளபதி மேல வந்து குறை சொல்லிக்கலாம். அதுதான் எல்லாத்தையுமே தெரியுமே, சதிதான்றது. அவர் வரக்கூடாதுன்றது இது பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அவர் தான் வருவாரு, இது யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பா அவரோட ஆட்சி தான் இனிமேல் அமையும்.